பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 26 8வது வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கவனிங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தை குறித்தும் உடைய ஆலயத்தை குறித்தும் வாஞ்சையும் விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை தங்கியிருக்கிறது, அவருடைய பிரசனம் தங்கியிருக்கிறது. நம்முடைய பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது நாம் அவருடைய ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். சபை குறித்து அவருக்கு ரொம்ப விருப்பம், ஆராதனை குறித்து அவருக்கு ரொம்ப விருப்பம். அப்போ நாம் இந்த உலகத்தை நேசிக்கிறதை பார்க்கிலும், நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிறதை பார்க்கிலும், உலக மனிதர்களை நேசிப்பதை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசுநாதரை அதிகமாக நேசித்து, அவருடைய ஆலயத்தை அதிகமாக நேசித்து, தினந்தோறும் அவருடைய ஆலயத்துக்கு போய் ஆலயத்திலே கர்த்தரை நாம் தரிசிக்க வேண்டும், அவரை தியானிக்க வேண்டும். அங்கே என்ன இருக்கிறது சொன்னால் மகிமை இருக்கிறது. இயேசுவானவர் மகிமையின் ரூபமாய் அங்கே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆகவே நம்முடைய வேண்டுதலை கேட்பார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தை மறந்து விடாதீர்கள். ஆலயம் ரொம்ப முக்கியம். அந்த ஆலயத்தில் மகிமை இருக்கிறது, உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்களுக்கு வேண்டிய சமாதானம் இருக்கிறது, உங்களுக்கு வேண்டிய சந்தோஷம் இருக்கிறது. மனது வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.